சிவாய நம. நான் உங்கள் கருவண்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாந்திரிகம் ஆன்மீக பரிகாரம்னு கூட சொல்லலாங்க. இப்போ நம்ம ஏதோ ஒரு காரியமாக கிளம்பியிருப்போம், அதாவது நல்ல காரியமாக ஒரு விசேஷத்துக்கு கிளம்பியிருப்போம். அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டுருப்போம் இல்லைங்களா. அப்போ நம்ம போகும்போது நெத்தியில் ஒரு சில திலகங்கள் வச்சுட்டு போனால், அதாவது பொட்டு வச்சுட்டு போனால் நன்மையே நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பொருள்கள் நம்ம பொட்டாக வச்சுட்டு போகணும், அதாவது திலகமாக வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோங்க. போகிற காரியம் எதாக இருந்தாலும் வெற்றி பெறருக்கு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மேசம் பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் அல்லது செந்தூரம், இந்த ரெண்டை ஏதாவது ஒன்று நெத்தியில் நீங்கள் வச்சுட்டு போங்க. ரிஷபராசிக்காரங்க ஜவ்வாது சந்தனம், முடிஞ்சால் சந்தனத்தில் ஜவ்வாதும் கூட கலக்கி வச்சுட்டு ஒரு சேர வச்சுட்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடுத்தது பார்க்கும்போது மிதுனம் சந்தனம் பச்சை கற்பூரம், சந்தனத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை கலக்கி வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போயிடலாம். அடுத்தது கடகம், பன்னீர் கலந்த விபூதிங்க, அதாவது ஒரு விபூதி இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் நினச்சி பன்னீர் கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த விபூதி நம்ம வச்சுட்டு போகும்போது நம்ம காரியம் நடக்குங்க. அடுத்தது சிம்மத்துக்கு சிகப்பு கலர் குங்குமம், அதாவது குங்குமம் பல கலரில் வந்துருச்சுங்க, அதில் சிகப்பு கலர் குங்குமம் வச்சுட்டு போங்க. அடுத்தது கன்னி ராசிக்காரங்க கஸ்தூரி மஞ்சள், அதாவது கடையில் போய் கேட்டால் கஸ்தூரி மஞ்சள்னு கிடைக்குங்க. அந்த கஸ்தூரி மஞ்சளை வாங்கி திலவமாக நெத்தியில் விட்டுட்டு போனீங்க அப்படின்னா நினச்ச காரியம் நடக்குங்க. அடுத்தது துலாம் ராசிங்க, அத்தரும் சந்தனமும், அதாவது அத்தர்னு கேட்டிங்கன்னாவே சென்ட் மாதிரி தாங்க அத்தர். அது பூஜை ஸ்டோர்லேயும் கிடைக்கும், பல இடத்துல கிடைக்குங்க. அதை வாங்கி சந்தனத்தில் கலக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ரெடிமேடாக வச்சுட்டும் கூட போயிட்டே இருக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசிங்க, அரக்கு நிற குங்குமங்க, அதாவது நம்ம அரக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நேரத்தில் இருக்கிற குங்குமம் தான் நீங்கள் வாங்கி நெத்தியில் வச்சுட்டு போனால் சுபகாரியங்கள் எல்லாமே நடக்குங்க. அடுத்தது தனுசுக்கு சந்தனம் குங்குமம், இந்த ரெண்டையும் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா, சந்தனம் வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் காரியம் நடக்கும். அடுத்தது மகரத்துக்கு விபூதியும் செந்தூரமும் வைக்கும் போது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது கும்பராசிங்க, பச்சை கற்பூரமும் சந்தனமும் நீங்கள் கலந்து வச்சுட்டு வாங்க, நல்லபடியாக நடக்குங்க. அடுத்தது மீனம் தனுசு, எந்த ராசி எப்போ எது எடுத்தாலும் பார்த்தாலும் இந்த ரெண்டு ஜோடி சேர்ந்துங்க, சந்தனம் குங்குமம். இதை நீங்கள் வச்சுட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லாமல் துன்பம் இல்லாமல் எல்லாமே நடக்குங்க. இது போகிற பக்கம் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்துக்கு போகிறோம், ஒரு முக்கியமான விசேஷத்துக்கு போகிறோம், ஒரு தொழில் ரீதியாக போகிறோம் அப்படிங்கும்போது நாங்கள் சொன்ன பொருள் எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுட்டு போகும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயமுங்க. கண்டிப்பாக இதை நம்பிக்கையுள்ளவங்க செஞ்சு பாருங்கள். வாழ்க வளமுடன். சிவாய நம. இந்த சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற எளிமையான பரிகாரங்களுடன் உங்களோட எப்பவுமே நாங்கள் சந்திச்சுட்டு இருப்போம். வணக்கம்.